ஒரு தீமை வருதுன்னா அது தேவன் கிட்ட இருந்து வரல. ஒரு சுனாமி வருதுன்னா தேவன் கிட்ட இருந்து வரல. ஏன்னா இனிமே நான் அழிக்க மாட்டேன்னு சொன்னார். வாதம் வருது, அது வருது, இது வருது, தேவன் கருத்துல இருந்து பயங்கரம். அடே அப்பா, அது வருதுன்னு சொல்றதுக்கு இல்ல, அது வந்தாலும் உன்னை சேதம் செய்யாது, அது வந்தாலும் உன்னை அணுகாது, தீங்கு வந்தாலும் அவர் உன்னை கூடார மறைவில் ஒளித்து வைத்து உன்னை பாதுகாப்பான்னு சொல்லணும். வாதம் வந்தப்ப தாவீது நினைச்சான், வாதையில ஊருக்குள்ள வாதம் வந்து செத்துக்கிட்டு இருக்காங்க. தாவீது இப்ப அந்த வாதையை நிப்பாட்டணும். ராஜானா இப்படி இருக்கணும், ஜனங்கள் சாகுறாங்க, போய் நிப்பாட்டணும். வாதை எப்படி நிப்பாட்டுறது? கொண்டு போய் உடனே போய் ஒரு 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 மனுஷனுடைய நிலத்துல போய் ஒரு பலி செலுத்துவான். உடனே வாதம் நிப்பாட்டப்பட்டது. பலி எங்கே செலுத்தப்பட்டதோ அங்கு வாதை நிப்பாட்டப்பட்டது. நமக்கான ஒட்டுமொத்தமா சிலுவையில இயேசு என்கிற தன்னுடைய குமாரனை இந்த பூமியில பிதா பலியாக்கினபடினால் ஒட்டுமொத்த வாதைகளை நிறுத்தக்கூடிய அதிகாரம் இருக்குது. அல்லேலூயா.